Hi guys, welcome to our channel. Today வந்து நம்ம ஹீ செகண்ட் வைஃபோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நான் போன பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணேன்னா ஒயன் வந்து ஜீவன் குட்டி அழுறான்னு மியா கிட்ட கொடுக்க போயிருந்திருப்பான். ஸோ அப்போ மியாவோட ரூமில் வந்து ஒரு டைரி இருந்திருக்கும். ஸோ ஒயன் வந்து ஏற்கனவே மியா வந்து இந்த டைரியை வந்து எழுதுறதை பார்த்துட்டு அதுவும் அழுதுகிட்டே எழுதிருப்பான். அதனால் அதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக அது வந்து சரி மியா அக்காவுக்கு தெரியாமல் படிக்கலான்னு வந்து படித்துருச்சு. அதை வந்து ரீட் பண்ணியிருப்பான். ஸோ நான் அங்கேருந்து தான் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாண்டா. இப்போ நீங்கள் வந்து அந்த டைரி அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணில் உங்களே அறியாமல் கண்ணீர் வருது. நீங்கள் வந்து அது கூட தெரியாமல் அதை அவ்வளோ சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ இது ஜீவன் குட்டி பார்த்துட்டு அப்படியே பப்பி ஐஸிட்டு உங்களை பார்த்துட்டு ஒயன்மா ஏம்மா அழுறீங்க அப்படி வந்து கேட்குறான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஜீவனை பார்த்துட்டு ஜீவன் இல்லைடா ஒன்றும் இல்லைடா இதோ அம்மா அழலை அப்படின்னு வந்து நீங்கள் பாப்பா கிட்டே போய் பாப்பாவோட கண்ணில் டியர்ஸ் இருக்கும். ஏன்னா பாப்பா வந்து பயந்துட்டா. இது ஏன்னா நீங்கள் அழுத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்து பாப்பா வந்து பயந்துட்டான். ஸோ அதனால் பாப்பாவோட கண்ணில் இருக்கிற அந்த டியர்ஸ் வந்து நீங்கள் ஒயிட் பண்ணி விடுறீங்க. ஸோ பாப்பா உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ அந்த பாத்ரூமில் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோ வெளியே வரான். ஸோ அது மியா தான். மியா வந்து உங்களை பார்த்துட்டு உங்கள் கையில் இருக்கிற அந்த டைரியை பார்த்துட்டு அப்படியே ஒரு சேட் ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் வந்து உங்கள் அக்காவை அப்படியே உங்கள் கண்ணில் வந்து அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டியரி ஐஸால் உங்கள் அக்காவை பார்த்துட்டு அப்படியே பெட்டில் இருந்து எழுதிச்சு நிற்கிறீங்க. உங்கள் அக்கா வந்து உங்ககிட்ட வந்து நீ இது படிச்சிட்டியா, ஃபுல்லாகவே படிச்சிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறான். நீங்கள் ஏன் என்கிட்ட கூட சொல்லலை? நான் உன்னோட தங்கச்சி தானே, ஏன் என்கிட்ட இருந்து இதை மறைச்சிங்க அப்புறம் வந்து நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க. அப்புறம் உங்கள் அக்கா வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஓயன் ப்ளீஸ் நான் வேணுங்கிறதுக்காக இது உங்ககிட்ட இருந்து மறக்கலடி. எனக்கு அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். உங்ககிட்ட இருந்து மட்டும் இல்லை, நான் இது இப்போதைக்கு யாருக்கிட்டேயும் சொல்லவே இல்லை. அம்மா கிட்ட அப்பா கிட்ட யாருக்கிட்டேயும். அப்போ ஜேகே மாமா கிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ மியா வந்து இல்லை, நான் இன்னும் அவர்கிட்ட கூட சொல்லவே இல்லை. ப்ளீஸ் நான் இதை ஃபஸ்ட்டு உனக்கு தான் தெரியும், இது யாருக்கிட்டேயும் சொல்லிடாதவன் அப்போயும் வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து அதெல்லாம் சரிதான் அக்கா, பட் இதில் இருக்கிற மாதிரி நான் ஜீவனை பார்த்துப்பேன். ஆனால் இது என்ன அப்படின்னு சொல்லி அந்த டைரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு லைனை வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறீங்க. உங்கள் அக்கா வந்து ஏன் உன்னால் இதை பண்ண முடியாதா என்ன? முடியாது தான் அக்கா, இது உன்னோட பிளேஸ். அந்த பிளேஸ்க்கு எப்படி நான் வர முடியும்? அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நான் அப்படி நினச்சாலும் ஜீவன் மாமா எப்படி இதுக்கு ஒத்துப்பா? அவரோட ஒய்ஃபோட பிளேஸ்க்கு நான் வரது பார்த்தா அவளை சும்மா இருப்பாளா? இங்கே பாரு வயன், இங்கே பாரு, உனக்கு தெரியும்ல எனக்கு இருக்கிற இது எப்படின்னு. அந்த சீரியஸ்னஸ் உனக்கு நல்லாவே புரியும். எனக்கு புரியுதுக்கா, பட் இருந்தாலும் நான் எப்படி உங்களோட பிளேஸில் அப்படின்னு வந்து உங்கள் அக்காவுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவும் எவ்வளோ தான் கெஞ்சி பார்க்குறான். உங்கள் அக்காவுக்கு லாஸ்ட்டில் முடியலை, அப்படியே தலை சுற்றுற மாதிரி வருது, அப்படியே கீழே விழ போகிறான். நீங்கள் வந்து உங்கள் அக்காவை பிடிச்சிக்கிறீங்க. ஐயோ அக்கா என்னாச்சு, இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. ஸோ உங்கள் அக்கா பாரு இப்போவே எனக்கு இப்படி இருக்குடி, இன்னும் கொஞ்ச நாள் எப்படி இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் கேளு. உனக்கு ஜேகேயை பற்றி தெரியாது. அவரும் சொல்லப்போனால் அவரும் ஒரு வளர்ந்த பேபி தான். நம்ம ஜியன் குட்டி மாதிரி ஒரு பேபி தான். ஏன் இது உனக்கு புரிய மாட்டேங்குது? ஆமாம்ல, நீ ஒரு தடவை தான் ஜேகேவை பார்த்துருக்கேன்ல, அதுவும் எங்களோட மேரேஜ் அன்னைக்கு. இங்கே பாருங்கக்கா, நான் அவரோட ஃபேஸை பார்த்து அப்படி சொல்லலை. அவரோட கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரியும்.
ஏன்னா நீங்கள் எனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கீங்களே ஜியோன் மாமா எப்படி இருக்கா, ஜியோன் மாமா அப்படி இருக்கான்னு. அதனால் அதெல்லாம் என் மனசில் பதுங்கிருச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட பிளேஸ்க்கு நான் வர முடியாது. ஜியோனுக்கு அம்மாவாக நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அக்கா வந்து, இங்கே பாருவேன், என் குழந்தைகிட்ட நாளைக்கு யாராவது வந்து உன் அம்மா யாருன்னு சொன்னால் அவள் என்ன சொல்லுவா? சொல்லுடி, என்ன சொல்லுவா? அப்படி வந்து உங்களோட ஷோல்டரை ஷேக் பண்ணி கேட்குறான். நீங்கள் வந்து அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் என்ன சொல்கிறதுன்னு, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லுவேன், என் அம்மா செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்களா? நான் நினைக்கிறேன் ஜியோனுக்கு நான் தான் அவரோட அம்மான்னு தெரியக்கூடாதுன்னு. என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் தானே ஜியோனோட அம்மா. எப்படி தன்னோட குழந்தைக்கு அவரோட அம்மா யாருன்னு தெரியாமல் இருக்கும்? அவன் இன்னும் சின்ன குழந்தைவன், அவனுக்கு தெரியாது. பாத்தியா, நான் இப்போதைக்கு நீ தான் அம்மான்னு சொல்லி வச்சுருக்கேன். அதான் அவன் கிட்ட எவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஏங்கா? ஏன்னா நான் சொன்ன மாதிரியே பண்ணிவிடுவேன் ப்ளீஸ். எனக்கு தெரியும், ஒரு அக்காவாக ரொம்ப செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறேன். பட் இந்த பிளேஸில் நான் ஒரு அம்மாவாக யோசிக்கிறேன்டி. தப்பு இல்லை வேன், ப்ளீஸ் வேன். எனக்கு தெரியும் ஜேகேனை நல்லா பார்த்துப்பான். இல்லைக்கா, எனக்கு ஜியோனை பார்த்துக்கிறதுல எந்த இதுவும் இல்லை. ஆனால் என்னால் ஜேகே மாமாவை எப்படி இல்லை நான் பண்ண முடியாதுக்கா. அப்படின்னு வந்து நீங்கள் அந்த பெட்லேருந்து எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்கள் அக்கா வந்து அப்படியே உங்கள் அக்கா சுத்தமாக முடியலை. அதனால் ஒரு டைமில் உங்கள் காலே விழுந்துட்டான். உங்களுக்கு வந்து அப்படியே உங்கள் ஹார்ட் அப்படியே மில்லியன் பீஸாக ப்ரோக் ஆகிடுச்சு. உங்கள் அக்கா இப்படி பண்ணுறதை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் அக்காவை அப்படியே பிடிச்சிட்டு, என்னக்கா, ஏங்கா என்ன இப்படி பண்ணிவிட்டு ஹர்ட் பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ இப்போ உங்கள் அக்கா வந்து, ப்ளீஸ் டி, என் நிலைமையை புரிஞ்சுக்குவேன். என்னால் இதுக்கு மேலும் ஜீவனை பார்த்துக்க முடியாது. நான் இதை ஜேகிக்கிட்ட சொல்லிவிட்டு ஒன்று அவருக்கு மேரேஜ் பண்ணி சொல்ல வைக்கிறான்னு தான் போனேன். ஆனால் எனக்கே ஒரு நிமிஷம் தோணுது, இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லி பண்ணால் கண்டிப்பாக அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். ப்ளீஸ் வேன் அப்படின்னு வந்து சொல்கிறான், ரொம்ப கெஞ்சுறான். அதனால் நீங்கள் வந்து, இங்கே பாருங்க அக்கா, சரி இது நம்ம பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி நீங்கள் உங்கள் அக்கா வந்து அப்படியே பெல்லில் படுக்க வச்சுட்டு ஜியோனை கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து போகலான்னு போகும்போது உங்கள் அக்கா வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். இங்கே பாருவேன், நான் இங்கே வந்தது அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு போகலான்னு மட்டும்தான். நான் உன்னை கையோடையே கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷோக்காக அவங்க அக்கா பார்க்குறீங்க. என்னக்கா சொல்கிறீங்க? என்ன கூட்டிகிட்டு போகலான்னா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் வேன், டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் நான் உயிர் வாழணுன்னு சொன்னான். எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல தங்கச்சி, ஒரு நல்ல அம்மா அப்பா, அப்படியே ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் செல்லமான ஒரு குழந்தை கொடுத்துட்டு எனக்கு வாழ்கிறதுக்கு லைஃப் கொடுக்கலையவன். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நீங்கள் வந்து உங்களுக்கும் அழுகையாக வருது. நீங்கள் வந்து உங்கள் அக்கா பார்த்துட்டு, இங்கே பாருங்க அக்கா, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, நான் இருக்கேன், என்ன நடந்தாலும் உன் தங்கச்சி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட ஃபோரெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே போகலான்னு போகும்போது உங்கள் அக்கா ஆகின்னு வந்து, வயன், நான் இதை பற்றி அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசிட்டேன் ஆல்ரெடி. எது பற்றி? அதான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு. அக்கா என்னக்கா, ஃபஸ்ட்டு இதுக்கு அப்பா ஒத்துக்கிட்டானா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அப்பா ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் தான் நான் ஏதாவது ரீசன் சொல்லி ஒத்துக்க வச்சுட்டேன். அம்மா பார்த்து எனக்கு தெரியும்ல, அம்மாவோட ஆசை இதுதான், கனவே இதுதான், உன்னை எப்படியாவது வேறொரு கண்ட்ரிக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் அம்மாவுக்கு நான் ஜேகே மாமா இல்லை தெரியாது, நான் உன்னை அங்கே படிக்க வைக்கிறேன்னு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இந்த இடத்துல ஒன்றுமே பேசாமல் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டும் இதை பற்றி தான் யோசிக்கிட்டு இருக்கீங்க. கடவுளே,
நான் என்ன பண்ண முடியும்? என் அக்காவோட பிளேஸ்க்கு என்ன வர சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியும் ஜேகே மாமா நல்லவர் தான். நான் அவரை பார்க்காமே எங்கள் அக்கா சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைனால தான் ஜேகே மாமாவை இவ்வளோ நல்லவர்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஜியானுக்கு அம்மாவாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னால் எப்படி என்னோடய அக்காவோட பிளேஸில், அதுவும் ஜியோன் மாமாவோட ஒய்ஃப்கிற அந்த பிளேஸ் எடுக்க முடியும்? இல்லை, நான் அதை கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். நான் கொரியாவுக்கு போனாலும் ஜியோனுக்கு மட்டும் அம்மாவாக இருந்துட்டு போகிறேன். நான் ஜேகே மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. ஸோ அப்புறம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு எங்கே உங்கள் அக்கா உங்கள் அம்மா அப்பா கிட்ட நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் நீங்களும் வந்து உங்கள் அக்காவை பார்த்துன்னு ஷோக் ஆகுறீங்க. ஏன்னா நேற்று நைட் எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உங்கள் அக்கா கிட்ட போய் எப்படிக்கா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உங்கள் அக்கா வந்து அப்படிதான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசிட்டு அது ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் உங்கள் அக்காவோட அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் அக்கா கிட்ட பேசிட்டு உங்கள் அக்கா லைட்டாக தலை பிடிச்சாலே நீங்கள் வந்து அக்கா என்ன பிரச்சனைனா உங்களுக்கு காஃபி ஏதாவது மெடிசன் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உங்கள் அக்கா வயன் ஒன்றும் இல்லடி இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் நீங்களும் உங்கள் அக்காவும் பேசிக்கிறீங்க. என்னென்னா நீங்களும் உங்கள் அக்காவும் இன்றைக்கி தான் கொரியா போக போகிறீங்க, இன்றைக்கி நைட் ஃப்ளைட்டில். ஸோ ஏன்னா ஜேகே வந்து உங்கள் அக்காவுக்கு 2 நாள் தான் டைம் கொடுத்துருப்பா. ஸோ இது 2வது நாள் உங்கள் அக்கா கண்டிப்பாக கிளம்பியே ஆகணும். ஸோ அப்புறம் நீங்கள் அப்படியே உங்களுக்கு போகிறதுக்கு மனசே இல்லாமல் உங்கள் இதெல்லாம் பேக் பண்ணுறீங்க, உங்கள் சூட் கேஸ் எல்லாம். ஸோ அப்புறம் ஜீன்குட்டி உங்கள் கிட்டே தான் இருக்கான். அவருக்கு ஒரு மியான ஒரு அம்மா இருக்கிறது தெரியாது போல், உங்கள் கூடயே தான் இருக்கான். அப்படியே அம்மான்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆஃப் சாரி தான் கட்டியிருப்பீங்க, அதாவது கட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஒரு நார்மல் சாரி வந்து வேர் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வேறு ஒரு கண்ட்ரிக்கு போக போகிறீங்கல்ல. ஸோ அதனால் ஆஃப் சாரியை கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்கள் ஒரு சாரி வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதில் வந்து முந்தானி இருக்குல்ல, அதை வந்து பிடிச்சிட்டு ஜியோன் வந்து உங்கள் பின்னாடியே வரான். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜியோனை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அந்த சைடு உங்கள் அக்காவோட நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் அப்படியே உங்கள் ஹார்ட் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்கள் அக்கா வந்து இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கான் அண்ட் உங்கள் அப்பா இருக்கான். ஸோ உங்கள் அப்பா கிட்ட 2 பேரும் வந்து பேசிவிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் ஏறலிங்க. ஸோ அப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்படியாவது கொரியாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. இங்கே கொரியாவில் ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக் வீட்டில் வந்து மியாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் மியாக்காக்கு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அவனோட ஃபோனில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்புறம் இந்த சைட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் மியாவும் அங்கே காரில் வந்து வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து அந்த விண்டோ சைடு பார்த்துட்டு இருக்கீங்க கொரியா எப்படி இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் இந்தியா தாண்டி வந்தது இல்லைல்ல. ஸோ அதனால் நீங்கள் வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸு. அண்ட் அங்கே பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். தெரியல அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அந்த பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வரீங்க. ஸோ இப்போ வந்து இங்கே நீங்கள் உங்கள் கார் வந்து ஒரு கேட்டை தாண்டி வந்து உள்ளே போகிறான். ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வாயை பொழுக்கிறீங்க. ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த ஹவுஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிங்காக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அக்கா இது உங்களோட ஹவுஸா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ உங்கள் அக்கா வந்து ஆமாம் இதுதான் ஜியோன் மாமாவோட ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அது அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து உள்ளே போகல, இன்னும் வாசல்லே தான் இருக்கீங்க, அதாவது அந்த டோர் கிட்ட. ஸோ அப்புறம் ஜேகேங்க மியாவை பார்த்ததும் அப்படியே மியா கிட்ட வந்து மியாவோட ஃபோர்ஹெட்டில் சீக்ஸ்லாம் கிஸ் பண்ணிவிட்டு மியாவை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்லி டியர்ஸ் ட்ராப் எல்லாம் வருது. அப்புறம் ஜேகே வந்து நேராக அவங்கள தான் பார்க்குறேன். ஏன்னா ஜேகே வந்து மியாவை ஹக் பண்ணிட்டு இருக்கா இல்லை. மியாவோட பேக் சைடெலாம் நீங்கள் இருக்கீங்க. ஜியோனும் உங்ககிட்ட தான் இருக்கா. நீங்கள் வந்து ஜேகே பார்க்குறீங்க.
ஸோ அப்போ ஜேகே வந்து மியா கிட்ட அப்படியே ஐஸில் வந்து யார் இந்த பொண்ணு அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ அப்போ மியா வந்து ஜேகே நான் சொல்கிறேன் ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகேவையும் உங்களையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஓகே காய்ஸ், இந்த பாட்டு நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் நீங்கள் எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நான் போகிறேன்டா. அண்டு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கடா. ஓகே, உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்டு இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன இதில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க அதுவும் அந்த கமெண்டில் சொல்லுங்கடா.